ஹாய் வீடியோ போடுற மாதிரி ஆச்சு. பாப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அது என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு கிளம்பணும். கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே எங்கே போவோம் அப்படின்னா, தூரமாக இருக்கிறது எங்கே இருக்கணும், மருதமலை தான். கோயம்புத்தூர் தான் இருந்தால் தூரமாக இருக்கும் அப்படின்ட்டு மருதமலை தான் ஃபஸ்ட்டு போவோம். ஏன்னா பழனின்றது இங்கேருந்து எங்களுக்கு வந்து 4 hours தான். அதனால் எப்போயுமே வந்து திண்டுக்கல் தான் பழனி எங்களுக்கு பக்கத்துலனால எப்போயுமே கோயம்புத்தூர் தான் போவோம். மருதமலை போயிட்டு மருதமலை எங்கே எப்போ இறங்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை ஒரு 7 o'clock 6:30 இருக்கும். அப்போ இறங்கிட்டு எப்போயுமே ஸ்டெப்ஸில் தான் ஏறி போயிட்டு எப்போயுமே மருதமலைக்கு வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்காது. ஆனால் இந்த வாட்டி தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்போயுமே நாங்கள் டிசம்பர் அந்த வீக்லேயே போயிடுவோம். இப்போ வந்து மார்கழி லாஸ்ட்டு போனாலும் என்னன்னு தெரில, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. முருகன் அவ்வளோ அழகாக இருந்தார். சாமி பார்க்க வந்து 2 hours ஆயிடுச்சு. சாமி பார்த்துட்டு ஒரு 11:30க்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock வந்து அங்கேருந்து கிளம்பி எங்கே போவோம் அப்படின்னா திருமூர்த்தி ஃபால்ஸ் போனோம். திருமூர்த்தி ஃபால்ஸ் போயிட்டு 12 o'clock கிளம்பி ஒரு 5 o'clock தான் அங்கேயே ரீச் ஆனோம் திருமூர்த்தி ஃபால்ஸு. திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து கீழே எங்கேயும் குளிக்க மாட்டோம், மேலே தான் குளிப்போம். அங்கே மேலே ஏறி போக மலையில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 1.5 kilometer இருக்கும். எப்போயுமே பாப்பா வந்து குளிப்பா, அந்த மேலே தான் குளிப்பா, அந்த அருவியில் தான் குளிப்பா. இந்த டைம் அவளை குளிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா குளிச்சிட்டோம், நல்லா ஆட்டம் போட்டோம். எப்பவுமே திருமூர்த்தி ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருக்கேன், போயிருக்கவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஒரு ஐஸ் வாட்டர் தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீசரை வச்சு எடுத்து அப்படி இருக்கும், அந்த தண்ணி மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு குளிச்சிட்டோம், நல்லா ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றல அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மா எனக்கு வந்து கண்ணு மங்களாக தெரியுது அப்படின்னா. எனக்கு பயமாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த இதனால கூலிங்னால இருக்கும் அப்படின்ட்டு தலையை தோட்டுன்னு சொல்லிட்டு அவள் டப்புன்னு விழுந்துட்டா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, மேல்மொழியாக மேலே போயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா குளிக்க போனாங்க. அப்பாவும் கூப்பிட்டுட்டு எல்லோரும் விக்ஸ் எல்லாத்தையும் கை காலெலாம் தடவை, கொஞ்சம் ஹீட்டான கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு ஐடியானா, நான் அழுகக்கூடாது. ஆனால் அழுதேன்னா அப்படின்னா பாப்பா வந்து என்ன அம்மா அழுகுறாங்க, நம்மளுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு நான் அழுகாமே அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு கொஞ்ச நேரம் ஸ்டென் ஆயிடுச்சுன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு மயக்கப்பட்டு விழுது. மேல்முறையாக மேலே போயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. அங்கே சரியாயிடுச்சு. டீலாம் வாங்கி கொடுத்துட்டு முருகனை பார்க்க ஒரு 7 மணிக்கு, பழனிக்கே 7 மணிக்கு வந்தோம். ரைட்டாக 12 மணிக்கு தான் பழனிலேருந்தே கிளம்பணும்.